அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு தொழில்துறை ஆலோசகர் சங்கத்து சார்பாக அனைவரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கிறாங்க யாஸ்மின் மேம். அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் அவங்களுடைய கருத்துக்களையும் இந்த கெரியர் பிளானிங் ஃபார் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறாங்க. இவங்க பாத்தீங்கன்னா ஷீ இஸ் அ சைக்காலஜிஸ்ட், லைஃப் கோச் அண்ட் அ ட்ரெய்னர். யாஸ்மின், உங்களோட அனுபவங்களையும் கருத்துக்களையும் எங்களோட பகிர்ந்துக்க உங்களை அழைக்கிறேன் மேம். Thank you. Thank you very much, Gayatri ma'am. Thank you for the invite. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து preparing yourself. How to prepare the prerequisites and everything. How to prepare yourself to go abroad and what are the do's and don'ts for that. அதுதான் நம்ம இங்க மெயினா நம்ம பேச போறது. ஆக்சுவலா நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம அப்ராட் எதுக்கு போகணும் அப்படின்னு ஒரு கிரைட்டீரியா அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா இது நமக்கு ஒன்றும் புதுசு இல்லை. we have been doing this for ages. ரொம்ப வருஷமா ஷிப்பு அல்ல, அது ஷிப்புக்கு முன்னாடி கூட இங்க இருந்து வேற கண்ட்ரிஸ் போயிட்டே தான் இருந்திருக்கும். ஃபார் மெனி ரீசன்ஸ், ஃபார் ட்ரேடா இருக்கலாம், ஃபார் டு லேர்ன் ஆர் டு எஜுகேட், ஃபார் சம் ரீசன்ஸ் we are going there. ஸோ நம்ம அதுக்கப்புறம் பரிமாணம் வளர்ச்சியா லைக் பீப்புள் யூஸ் டு கோ டு ஏர்ன் மணி, அந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரிலாம் சேஞ்சஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் மை ப்ரொபோசிஷன் இஸ் லைக் யூ கேன் கோ தேர், நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர், ஏர்ன் பெட்டர் நாலேஜ் கிடைக்கிறதுக்காக அங்க போகலாம் அண்ட் நம்ம கல்ச்சர் ஸ்ப்ரெட் பண்றது. ஸோ தேர் ஆர் சோ மெனி கிரைட்டீரியாஸ் நம்ம இங்க இருந்து அங்க போறதுக்கு. ஸோ லைக் விச் எவர் வேஸ் இட் இஸ் ஆல்வேஸ் குட் டு ஸ்ப்ரெட் அவர் விங்ஸ் இல்லைங்களா? நம்ம ஒரு இடத்துக்கு போய் நம்ம என்ன கத்துக்கிறோங்கிறது. ஸோ 2019 ரெக்கார்ட்ஸ் ரிசர்ச் படி யுனெஸ்கோ என்ன சொல்லியிருக்குன்னா நியர்பை 10.9 lakh Indians travel abroad overseas for higher education. 10.9 lakhs இந்தியால இருந்து அப்ராட் போயிருக்காங்க ஹையர் ஸ்டடீஸ்க்காக. ஓகேங்களா? ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? இட் இஸ் அ குட் திங். அந்த கண்ட்ரிக்கும் சரி நம்ம கண்ட்ரிக்கும் சரி இட்ஸ் அ வெல்கமிங் திங்ஸ். ஸோ இதுல என்னெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் யோசிக்க வேண்டியது இருக்கு? நம்ம சைக்கலாஜிக்கலாவும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். நம்மள ஒரு இது எடுக்க போறோம்னா ஸோ ஃபார் வாட் ஆஸ்பெக்ட் வி ஆர் கோயிங் டு டேக், நான் ஏற்கனவே சொன்ன ஆஸ்பெக்ட்ஸ் படி எந்த ஆஸ்பெக்டுக்காக நம்ம அங்க போறோம் அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் இதை தெளிவுபடுத்திக்கோங்க. செகண்ட் டு தட், நீங்க வந்து இப்போ எந்த இதுக்காக போறோம்னு பிளான் பண்ணிட்டோம், எந்த கண்ட்ரி போறோம், அதுக்காக நம்ம என்னெல்லாம் பண்ணணும், லைக் அந்த வெதர் கண்டிஷன்ஸ் அதெல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க. அண்ட் தேர்ட் டு தட் இட்ஸ் த லைஃப் ஸ்கில். லைஃப் ஸ்கில்லும் லைக் அங்கெல்லாம் போனா என்னென்ன செய்ய வேண்டியது, மோஸ்ட் ப்ராபப்ளி குக்கிங் தெரிஞ்சுக்கிறது நல்லது. அண்ட் டு நோ தேர் கல்ச்சர், தட் இஸ் ஆல்சோ குட், ஸோ தட் யூ கெட் கனெக்டட் வித் தெம். ஒரு இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ், அவங்க கூட ஒரு சேம் பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறதுக்கு, அந்த இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்றதுக்குலாம் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ சைக்கலாஜிக்கல் பார்ட்ஸா நம்ம அவங்களோட கல்ச்சர் என்ன, அவங்களோட திங்கிங் என்ன, நம்ம எந்த ஊருக்கு போறோம், நம்மளோட என்ன தேவைகள்லாம் இருக்கும், அது மாதிரி லைஃப் ஸ்கில்ஸ்க்கான தேவைகளை நம்ம ரெடி பண்ணிக்கிறது நல்லது. ஸோ வி கெட் எக்யூப்ட் அவர் செல்ஃப் வித் திஸ் திங்ஸ், வித் தீஸ் பேசிக் திங்ஸ், அங்க போய் சேர்ந்த பிறகும் லைக் இட் வில் பி ஈஸி ஃபார் அஸ் டு ஹேண்டில் எனி சிச்சுவேஷன். எந்த மாதிரி சேஞ்சஸ் வந்தாலும் நம்ம அதை அடாப்ட் பண்ணி, அக்செப்ட் பண்ணி, சேஞ்ச் பண்ணி இம்ப்ரூவ் பண்றதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதெல்லாம் பண்றதுக்கு நம்ம மெயினா நான் யூஸ்வலா சொல்றது என்னன்னா டைம், டூல், டெக்னிக். எது எடுத்தாலும் ஒரு டைம் கொடுங்க அதுக்கு. இதுக்கு என்ன டூல் வச்சு அப்ரோச் பண்ணா நல்லா இருக்கும், எந்த டெக்னிக்ல நம்ம அப்ரோச் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விஷயமா இருந்தாலும் யூ அப்ரோச் வித் திஸ் ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவ். உங்களுக்கு அங்க போய் அங்க அட்ஜஸ்ட் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ நம்ம இன்னைக்கு மெயினா என்னெல்லாம் பார்க்க போறோம்னா, what are the documents we would require, and passport, and what are the visas available, and what are the approaches, இதெல்லாம், and what are the researches we can do. All these things, இதான் அஜெண்டா. இதுதான் நம்ம throughout the session பார்க்க போறோம். Sir, can we go to the next slide please? So இதுல documents ன்னு பார்த்தோம்னா like whatever we have studied, இதுவரை நம்மளோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் அதுக்குரிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடியா ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம். ஃப்ரம் யோர் 10th
to like whatever educations you have completed, whatever achievements you have made, அதெல்லாம் ஒரு கன்சாலிடேட் பண்ணி ஒரு அட்டஸ்டட் காப்பி வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? இது இந்த ஆபீஸ்க்குன்னு இல்லாம அது ஒரு செப்பரேட் பஞ்சா வச்சுக்கிட்டோம்னா இட் வில் பி வெரி கம்ஃபர்டபுள். எங்க கேட்கும் போது ஒரு அட்டஸ்டட் காப்பி வச்சுக்கிட்டோம்னா அதை கொடுத்துக்கலாம். ஒரிஜினல் கொடுக்கறதுக்கு யூ ஹாவ் டு திங்க் எந்த பிளேஸ்ல ஒரிஜினல் கொடுக்கலாம் கொடுக்க கூடாதுன்னு இருக்கு. ஸோ லைக் அக்கார்டிங் டு தட் நீங்க பிளான் பண்ணி உங்களோட ஒரிஜினல் காப்பீஸ் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களோட அட்டஸ்டட் காப்பீஸ் எல்லாமே ரெடியா வச்சுக்கோங்க. உங்களோட ஸ்கில் செட்டுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸும் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் தட் நம்ம இப்போ ஒரு பாஸ்போர்ட் ஆஃபீஸ்ல அப்ளை பண்றோம். பாஸ்போர்ட் ஆஃபீஸ் வந்து எல்லா பிளேஸ்லயும் அவைலபிளா இருக்கு. ஐ மீன் ஆல் மேஜர் சிட்டிஸ். ஸோ யூ கேன் கோ தேர், யூ கேன் அப்ரோச். மெயினா நான் சொன்ன மாதிரி அவங்க கேட்கறது வந்து உங்களோட எஜுகேஷனல் டாக்குமெண்ட்ஸ், யுவர் பர்த் சர்டிபிகேட் அண்ட் இன் கேஸ் யுவர் மேரேஜ் சர்டிபிகேட், அது தவிர ஆதார் கார்டு, ஆல் தீஸ் திங்ஸ் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க. You just be ready to give it. இது கொடுத்த உடனே லைக் it will be in process. Along with that இப்போ படிச்சு அந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அதுல வந்து ECNRன்னு ஒரு எமர்ஜென்சி செக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருக்கு. நான் எமர்ஜென்சி செக் வந்து லைக் people who don't go for work or don't go for higher education, அவங்களுக்கு வந்து இந்த கிரைட்டீரியா கிடையாது. they can give the passport, அது ப்ராசஸ் ஆகி விசா வந்து அவங்க move on பண்ணிடலாம். Whereas whether like if you're going for a studies or you're planning for a work like that, then அந்த மாதிரி criteria timings like you have to like on the last minute like you shouldn't be stammered over there. நம்ம இது இல்லையே அப்படின்னு அங்க போய் நின்னுட்டு இருக்காம, so you should plan accordingly. So இந்த டாக்குமெண்ட்ஸ் வச்சு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா it will be sealed and this check is not a record for all the countries. For some countries, for 18 countries so far list out பண்ணிருக்காங்க. So in the 18 countries for sure like you should need these check. Okay, இதுதான் டாக்குமெண்ட்ஸ்ல சாரி இதுதான் பாஸ்போர்ட்ல. and in the immigration act வந்து 1985ல கான்ஸ்டிடியூட் பண்ணிருக்காங்க. might be for further going it might change. For now this is it. And next is the approaches. Shall we go to the next slide please sir? So like approaches la vande before approaches I'm sorry I'll go to the visa process. Like there is நம்ம என்ன விசாக்காக என்ன பர்பஸ்க்காக போறோம். இப்போ வந்து ஒர்க் விசாக்கு போறோமா, நம்ம ஸ்டூடெண்ட் விசால போறோமா, ஒர்க் விசால போறோமா, இல்லைன்னா பிஆர்க்காக போறோமா. பிஆர்னா பெர்மனன்ட் ரெசிடென்ட். ஓகேங்களா? அது எல்லா கண்ட்ரீஸ்க்கும் கிடையாது, சில கண்ட்ரீஸ்க்கு தான் அந்த ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. அப்படின்னா என்னன்னா நம்ம போய் அங்க தங்கி இருந்து வேலை பார்க்கறது. ஐ கம் பை ஒன். இப்ப நம்ம ஸ்கூலிங் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்கூலிங் படிச்சுட்டு இருக்கும் போது இன்கேஸ் வி வாண்ட் or we wish to go abroad and continue our studies. இப்ப நம்ம ஊர் CBSE or something we are studying there. இப்ப நாங்க போய் அந்த எஜுகேஷன் இன்கார்பரேட் பண்ணி ஹையர் ஸ்டடிஸ் போகணும்னு நினைச்சோம்னா அங்க ஒரு எக்ஸாம் இருக்கு. ஸோ அந்த எக்ஸாம் நான் என்ன சொன்னேன், யூ ஷுட் மேக் யுவர் செல்ஃப் கேப்பபிள். என்ன மாதிரி எக்ஸாம் வேற ஊர்ல போனா ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் இருக்கும். ஸோ வி ஹாவ் டு எக்யூப் அவர் செல்ஃப். அது கூடயே தேவையான புக்ஸை படிச்சு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ யூ கிவ் தட் எக்ஸாம் ஆஃப்டர் யூ கோ தேர் அண்ட் ஐம் ஷூர் லைக் யூ வில் கெட் த சீட்ஸ் அண்ட் யூ கேன் டூ யுவர் ஹையர் ஸ்டடீஸ். அது தவிர இப்போ இன்டர்நேஷனல் போர்ட்ஸ்லயே தான் ஆல்ரெடி யூஆர் கண்டினியூங் யுவர் ஸ்டடீஸ், தென் நோ இஷ்யூஸ், யூ டோன்ட் ஹாவ் டு ரைட் எனி எக்ஸாம். டைரக்டா நீங்க அங்க போய் கண்டினியூ பண்ணிக்கலாம் உங்க ஸ்டடீஸ். ஓகே, இஃப் இட் இஸ் அ ஸ்டூடெண்ட், ஐ மீன் லைக் ஹையர் எஜுகேஷன் அந்த மாதிரி போறோம், யூஜி பிஜி அப்படி பிளான் பண்றோம்னா தட்ஸ் அகெயின் யூ ஹாவ் டு அப்ளை ஃபார் அ ஸ்டூடெண்ட் வித் அ விசா வித் யுவர் காலேஜ் இன்வைட்டோட அந்த ப்ராசஸிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சு யூ ஹாவ் டு கிவ் ஃபார் த விசா. ஸோ தட் கம்ஸ் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் விசா. நெக்ஸ்ட் திஸ் இஸ் அ ஒர்க் விசா. ஒர்க் விசா லைக் சேம், நம்ம ஒர்க் நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டா இருப்போம். நம்ம ஒர்க் வச்சு சம்டைம்ஸ் எப்படி இருக்கும்னா நம்ம ஒர்க் ஆல்ரெடி ஜாப் எடுத்திருப்போம் இந்தியால இருந்தே. So you can ask, they will provide you a visa saying like so and so person
is for this designation we are taking them in அப்படி சொல்லிட்டு they'll give you the visa and you can go over there. That's one probability. And in the H1 visa அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எப்படின்னா நம்ம அங்க போய் இருந்து ஜாப் அல்ல அங்க இருந்தே ஜாப் அப்ளை. இட்ஸ் both the ways. Whereas permanent residency பிஆர் வந்து சில கண்ட்ரிஸ் தான் அப்ளை பண்ண முடியும். அது எப்படின்னா இங்க இருந்து நம்ம குவாலிஃபிகேஷன் காமிச்சு இவ்வளவு டைம்குள்ள ஒரு டைம் ஃப்ரேம் கொடுப்பாங்க. அந்த டைம் ஃப்ரேம்குள்ள நம்ம அங்க போய் நம்ம ஜாப் தேடிக்கலாம். ஒர்க் விசாக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, பெர்மனன்ட் ஒர்க் விசால வந்து இப்ப நம்ம போறோம்னா நமக்கு நிறைய ப்ரிவிலேஜஸும் இருக்கும், நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். ஒரு ஃபர்ஸ்ட் அவங்க லோக்கல் சிட்டிசன்ஷிப்க்கு ஒர்க் கூடிய அலாட்மெண்ட்லாம் முடிஞ்சோம் நம்ம அந்த இதுல பிச் இன் பண்ணிக்கலாம். We can also pitch in and there's a time frame like within that we have to get that work. It's not a short term, it's a long term. Might be they give for 5 years and all. So on the term kulla nama and enadhu work join panikalam or according to each country's norm nama vera job kuda pannalam. Like you can do a business or anything as such. So andha mari probabilities irukku, you can take it up according to that. So can you have the next slide? இப்போ நம்ம விசா ஒர்க் விசாக்கு போறோமா ஸ்டூடெண்ட் விசாக்கு போறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணிட்டோம். சோ இதுக்குரிய ப்ரீ ரெக்வசிட்ஸ் எல்லாம் என்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப யூரோப்பியன் கண்ட்ரிஸ் யூஸ்வலி ஐலெட்ஸ் ஆர் பிடிஏ, டோஃபல், ஜிஆர்ஏ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு. ஐஎல்ஸ் அண்ட் பிடிஏ ஃபார் இங்கிலீஷ் குவாலிஃபிகேஷன். உங்க கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எப்படி இருக்கு, நீங்க இந்த ஊர்ல இருந்து அங்க போனீங்கன்னா நீங்க எவ்வளவு கம்ஃபர்டபுளா அவங்களோட கம்யூனிகேட் பண்ண முடியும், நீங்க சொல்றத அவங்களுக்கு போய் ரீச் ஆகுமா, கரெக்டா கம்யூனிகேட் ஆகுமா, வேற அவங்க சொல்றதும் உங்களுக்கு வந்து கிளியர் கட்டா கம்யூனிகேட் ஆகுமா. இப்ப நம்ம ஊர்ல இருக்க மாதிரி ஒவ்வொரு பிளேஸ் லைக் மதுரை, பாண்டிச்சேரி, சென்னை, திருநெல்வேலி எல்லாத்துலயும் ஒவ்வொரு ஸ்லாங் இருக்கும். ஸோ அந்த ஸ்லாங் எல்லாம் உங்களால ஃபாலோ பண்ண முடியுதா? அண்ட் இட் இஸ் இன்டர்நேஷனல் பிளேஸ். ஸோ டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்ல இருந்தும் வந்திருப்பாங்க. ஸோ அந்த கண்ட்ரீஸ்ல இப்போ ஒவ்வொரு கண்ட்ரில உள்ள மதர் டங் ஸ்லாங்ஸ் ஆக்சென்ட் வந்து அதுல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் தான் அந்த இதுல ட்ரைனிங் கொடுப்பாங்க. I mean, like you have to train yourself. The exam is like you have to write, you have to get the bands in these exams. இதுல வந்து 4 comprehensive skills இருக்கு. ஒன்னு வந்து listening, writing, speaking, reading. So ஒரு லாங்குவேஜ்னு எடுத்துட்டீங்கன்னா இந்த 4ம் கம்பல்சரி அதுல கம்ப்ளீட் ஆயிருக்கணும். ஸோ இந்த 4த்துக்குமே ஒவ்வொரு பேண்ட்ஸ் இருக்கு. So you have special institutes for that. No, you can prepare on your own. It is not just like any competitive exam. நம்ம எவ்வளவு ஸ்பீட் அதுல கொண்டு வரோம், எவ்வளவு அக்குரேசி அதுல கொண்டு வரோம், அதேதான் இதுலயுமே. So IELTS and IELTS சில countries accept it and PTA is it's both the things are same. Like certain countries accept these, certain countries accept the other one, depends on. And TOEFL GRA is little bit included with that technical skills also. Maths எல்லாம் include ஆகி வந்திருக்கும் இந்த ரெண்டுத்துலயும். So like if you're very good, you do all those things and you do well in TOEFL, for sure you don't have to, for some countries and some colleges, you don't have to do your IELTS or PTA again. TOEFL GRA போதும், அதுல நல்ல ஸ்கோர் பிராண்டிங் எடுத்தோம்னா. இப்ப இதுல வந்து IELTSல வந்து உங்களோட டாப் 9 தான் ஹையஸ்ட் மோஸ்ட் பேண்ட் இது வரை போயிட்டு இருக்குது. இப்போ நம்ம 5 எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 5 எடுத்தோம்னால நம்ம போக முடியாதுன்னு இல்ல. there are other weightages also. ஒர்க் விசால போறவங்க, பிஆர் போறவங்களுக்கு வேற மாதிரி வெயிட்டேஜ் இருக்கும், ஸ்டூடெண்ட் விசால போறவங்களுக்கு வேற மாதிரி வெயிட்டேஜ் இருக்கும். ஆனா IELTS PTL எல்லாம் அந்த ஐ மீன் லைக் த ஒன்ஸ் விச் ஐ செட், அதுல வந்து உங்களுக்கு கம்மியான பேண்ட்ல நீங்க இப்போ கன்சிடரேட்டிவ்லி யூ ஆர் கெட்டிங் ஒன்லி 5 or something, அப்பனா நமக்கு அதுக்கேத்த பேண்ட் எடுத்துக்கக்கூடிய காலேஜஸ்ல தான் போக முடியும். You can't go to the top colleges. உங்களுக்கு டாப் காலேஜஸ் போகணும்னா அதுல பேண்ட்ஸ் நல்லா இருக்கணும். பேண்ட்ஸ் நல்லா இருந்தாதான் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்லாம் அவைல் ஆகும். இது கம்மியா
இருக்குன்னா தென் அதுக்குரிய மாதிரி உங்களோட டியூஷன் ஃபீஸ், யுவர் ஸ்டே ஃபீஸ் அண்ட் the best in solamala, like you have to make your own way according to the colleges which opts for that band. சில நம்ம ஊர் மாதிரி தான் சில இது வந்து கேபிடேஷனுக்காக இன்க்ளூட் பண்ணிப்பாங்க, சில பேர் வந்து இல்ல நமக்கு நல்ல கேண்டிடேட்ஸ் வேணும்னு இன்க்ளூட் பண்ணிப்பாங்க. So it all depends on, so this is a main point, you have to score well in this. நீங்க ஒர்க் பிஆர்ல போனாலும் சரி, லைக் யூ ஆர் கோயிங் இன் ஃபார் அ ஸ்டூடெண்ட் விசா ஆல்சோ, திஸ் இஸ் அ மெயின் கிரைட்டீரியா. மேக் ஷூர் லைக் யூ கெட் குட் பாயிண்ட்ஸ், குட் பேண்ட்ஸ் இன் திஸ். அண்ட் நெக்ஸ்ட் டு தட் இட் கம்ஸ் த டொமைன் ஸ்பெசிபிக் சர்டிஃபிகேஷன். இப்போ நம்ம வேற ஒர்க் விசால போறோம், பிஆர்ல போறோம் அப்படிங்கும் போது, and again for students also you can have domain specific certification. இது domain specificனா அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரீம்ல ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு இதை எடுத்து அதுல சர்டிபிகேஷன் பண்ணி உங்களோட நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிருப்போம். ஆனா அது எக்ஸிபிட் பண்றதுக்கு ஒரு சர்டிபிகேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களோட வெயிட்டேஜ் ஜாஸ்தியா இருக்கும். யூ வில் கெட் மோர் பாயிண்ட்ஸ் இன் இட். அண்ட் ப்ரொஃபைல், ஆல்வேஸ் ட்ரை டு மெயின்டைன் அ குட் ப்ரொஃபைல். அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரீம்ல ஏதாவது செய்யுங்க, அதை எக்ஸிபிட் பண்ணுங்க, so that it adds up to your profile. இவங்க அப்படின்னு இப்போ இட் இஸ் ஆல் network interconnected. So யாரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் if we click a profile, we come to understand what they have been doing so far. So this also improves your value in it. Again, this also indirectly helps you for getting more scholarship. அதுக்கு இன்னும் வெயிட்டேஜ் கொடுக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? So can we have the next slide please? எஸ், இப்போ இவ்வளவு நேரம் என்ன பார்த்துட்டு இருந்தோம், டாக்குமெண்ட் எப்படி பண்ணியாச்சுன்னு தெரிஞ்சிருச்சு, பாஸ்போர்ட் எடுக்கணும்னாச்சு, என்னென்ன பெர்ஸ்பெக்டிவ்ல ஒர்க் பண்ண போறோம் அப்படிங்கறது நம்ம டிசைட் பண்ணிட்டோம். அதுக்காக ப்ரீ ரிக்வெஸ்ட்ஸ் என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்ன மாதிரி நம்ம டிசைட் பண்ணிட்டோம். இப்ப இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கு. இப்ப நம்ம போகணும், அடுத்து அப்ரோச் பண்ணணும். ஸோ அப்ரோச்சஸ் எப்படிலாம் பண்ணலாம்? ஒண்ணு டைரக்டா பண்ணலாம், ஒண்ணு கன்சல்டன்சி வழியா பண்ணலாம், டைரக்டா அப்ரோச் பண்ணலாம், இல்ல கேம்பஸ் இன்டர்வியூஸ்ல அவங்க வந்து உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஜாப் ஃபேர்ஸ் வைப்பாங்க. ஜாப் ஃபேர்ஸ் வைக்கிற மாதிரியே இந்த காலேஜ் வந்து லீட்ஸ்க்கு ஃபேர்ஸ் வைப்பாங்க. ஸோ ஸ்காலர்ஷிப், அப்புறம் நம்ம ஃபிளைட் ஏறி போக வேண்டியதான். ஸோ இதுல நம்ம மெயினா பாக்குறது என்னன்னா, இப்போ டைரக்டா அப்ரோச் பண்றது. டைரக்டா எப்படி அப்ரோச் பண்ணலாம்? நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. அந்த உங்க ஸ்ட்ரீம்ஸ்ல அந்த என்னென்ன டாப் காலேஜஸ் இருக்கு நம்ம கூகுள்ல பண்ணாலே தெரியும். யூ வில் கெட் சோ மெனி காலேஜஸ் இன் லிஸ்ட் அவுட். இதுல வந்து அவங்களுக்கு ஃபால் டைம் அட்மிஷன், வின்டர் டைம் அட்மிஷன் அப்படின்னு 3 times அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கும். யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் விச் ஒன் வுட் ஃபிட் யூ. நீங்க அந்த உங்களோட ப்ரீ ரிக்வெஸ்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு இதுல என்ன ஃபிட் ஆகும், என்ன மாதிரி டைமிங்ல ஃபிட் ஆகும்னு சொல்லிட்டு யூ ஹாவ் டு அந்த வெப்சைட்ல போய் அந்த காலேஜ் பத்தி தெரிஞ்சு இந்த காலேஜ்ல நம்ம போலாமா அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு, நீங்க அங்க வந்து கேட்டிருப்பாங்க உங்க யூசர் நேம், ஐ மீன் லைக் கான்டாக்ட் அஸ்ன்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்பாங்க. அதுல நீங்க கொடுத்துட்டாலே போதும், உங்க ஃபோன் நம்பர் ஆர் யுவர் மெயில் ஐடி. யூ கிவ் இட், ஆட்டோமேட்டிக்லி அவங்களே உங்களை ரீச் அவுட் பண்ணிடுவாங்க. ரீச் அவுட் பண்ணி there would be a specific PRO for that and he will talk to you. அந்த மெயின் கன்சல்டன்ட்டோட நீங்க பேசுனீங்கன்னா it will be a direct approach. நிறைய பேர் அவங்களாவே அவங்களோட டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் எல்லாம் பண்ணிக்கிறாங்க. So it shouldn't be a hard thing. If you are like if you're not time constrained, you can go there. Other than that, it is consultancy வழியா நம்ம போறோம்னா you should check for a reputed consultant. இது கரெக்டான கன்சல்டன்ட் தானா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்க. Like you should be aware whether how many cases is really good. சில கன்சல்டன்சிஸ் வந்து அவங்களுக்கு ரெவென்யூ வரணும்னு சொல்லிட்டு லைக் they don't guide you, and more than they don't guide you, like you might not fit into that criteria. அந்த கிரைட்டீரியால நீங்க ஃபிட் ஆகாம இருக்கலாம். ஆனா உங்ககிட்ட இருந்து டாக்குமெண்ட்ஸ் வாங்கி ப்ராசஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அட் தி எண்ட் இட் becomes a loss for you. உங்களுக்கு தான் காசு லாஸ் ஆயிடும். ஸோ நம்ம அந்த கன்சல்டன்சி கரெக்டான கன்சல்டன்சியா, ஏன்னா இங்க இருந்து அவங்க அடுத்த எம்பசில கரெக்ட் பர்சன்ஸ் வச்சிருப்பாங்க, மேப் பண்ணுவாங்க. அங்க சில கன்சல்டன்சி அதெல்லாம் ப்ராப்பரா வச்சிருப்பாங்க. அங்கேயும் ஒரு
பிஆர்ல எல்லாம் அங்கேயும் ஒரு லாயர்ஸ் அட்வொகேட்ஸ் தேவை, அவங்களோட சிக்னேச்சர் எல்லாம் தேவை. சோ இப்ப நம்மளா பண்ணும்போது எல்லா இதையும் முடிச்சு அந்த அந்த இங்க இருந்து என்ன டாக்குமெண்ட்ஸ், எந்த சைட், எந்த ஜுடிக்கு போகணும், எந்த அசோசியேஷன் போகணும், அங்க கொடுத்து எல்லாம் ப்ராசஸ் பண்ணி வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்க லாயர் ஃபீஸ் மாத்திரம் நீங்க தனியா பே பண்ற மாதிரி, அதெல்லாம் அந்த அசோசியேஷன் ஃபீஸ் மாத்திரம் தனியா பே பண்ற மாதிரி நீங்க ஹேண்டில் பண்ணிக்கலாம். இப்படின்னா உங்களோட பட்ஜெட்டிங்ல கொஞ்சம் கம்மியாகும். வேற இப்போ கன்சல்டன்சி வழியா போறீங்கன்னா அப்கோர்ஸ் அவங்களோட ப்ராசஸிங் ஃபீயும் அதுல இன்க்ளூட் ஆயிருக்கும். அவங்களோட ப்ராசஸிங் ஃபீ அதுல இன்க்ளூட் ஆயிருக்கும். அண்ட் வேற என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, வேற என்னென்ன சாரி அவங்களே பார்த்துப்பாங்க. they will channelize you like what to do, where to do, who will get the points அப்படின்ற மாதிரி. இது கரெக்டான கன்சல்டன்சின்னா தான் சொல்லுவாங்க, நீங்க இவ்வளவு பேண்ட் எடுத்திருக்கீங்க அப்ப இந்த மாதிரி இதெல்லாம் கிடைக்கும். ஃபால்ஸ் அஷூரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கும் அந்த ப்ரீ ரெக்வெஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். அண்ட் டோன்ட் ரிலே டூ மச். அவங்கள்ட்ட இருந்து இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்துக்கோ. அண்ட் சம் கன்சல்டன்சி ரியலி ஹாவ் குட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். யார போய் அப்ரோச் பண்ணா, இப்ப எல்லா இடத்துலயும் நமக்கு எல்லாரும் செட் ஆயிட மாட்டாங்கல்ல. சோ இவங்ககிட்ட அப்ரோச் பண்ணா நமக்கு கரெக்டான விஷயம் கிடைக்கும், நம்மள கரெக்டா கைட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யூ ஹாவ் டு பிக், சூஸ், யூ டூ யுவர் ரிசர்ச் and do get into the correct consultancy and get in touch with them. So idu consultancy valiya. And same like that in campus interview also, they come, they meet, adhe mari they correct ana candidate ipo nariya crowd arna, of course they will go into a GD group discussion. They'll see like what is the attitude, how they behave, and how is their communication skills. avanga nariya checklist vechirpaanga. So according to that, they'll filter it and they'll give according to that. Adukapra avanga process பண்ணுவாங்க. This is one way of doing it. And job fairs, nariya job fairs நடக்கும், where எல்லா companies they come in, pool inside, and they look out for they say like in the mari jobs la available are. So overseas jobs is also available. For all these things unga prerequisite la neenga enna pannirkeenga, unga documents eppadi irukku, ungaloda profile value eppadi irukku, ungaloda domain knowledge eppadi irukku, adha vachi da அந்த job fair la neenga hit ஆக முடியும். ஏதோ ஒரு ஜாப் நான் எப்படியோ போறேன்னா then you want some job, of course you can get into. But when you plan something direct, எனக்கு இந்த மாதிரி வேணும்னு ஸ்பெசிஃபிக்கா நீங்க போகும்போது when you go for a job fair, அவ்வளோ பெரிய crowdல நீங்க you have to stand out, right? So அதுக்காக like if you have a good prerequisite values with you, of course at the job fairly you will get the job. And next to this is scholarship. சேம் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், இந்த ப்ரீரெக்வெசிட் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்க நல்லா வச்சிருந்தீங்கன்னா காலேஜஸே உங்களை அப்ரோச் பண்ணும். நீங்க டைரக்டா நீங்க அப்ரோச் பண்றதோட காலேஜஸே உங்களை டைரக்டா அப்ரோச் பண்ணி ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. இன்ஃபேக்ட் பிரிட்டிஷ் கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்து எவ்ரி அவங்களோட ஆனிவர்சரிக்கு ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு ஃபுல் ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்றாங்க. ஃபுல் ஸ்காலர்ஷிப், ஸ்டடீஸ் ஃப்ரீ, almost stay free, only the little small expenses you have to meet. And mari full scholarship available irukku, and they give it for every year avangaloda anniversary time la adu provide pandranga. And scholarship adha sonnala bands nalla irundha avங்களே scholarship எடுத்துப்பாங்க. அப்படி இல்லைன்னா நீங்க வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா, அந்த காலேஜோட வெப்சைட்ல பாத்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப்ஸ் தனியா இருக்கும். அதுக்கு நீங்க அப்ரோச் பண்ணலாம். யூ கேன் டெல் அபவுட் யோர் வேல்யூஸ். நான் இவ்வளோ உங்களுக்கு உங்க காலேஜ்க்கு நான் இவ்வளோ ஒர்த்ஃபுல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யூ கேன் யூனோ கிவ் அவுட் யோர் பாயிண்ட்ஸ் ஸோ தட் தே கேன் ஹெல்ப் யூ. ஸ்காலர்ஷிப்க்கு நெக்ஸ்ட் ஸ்பான்சர்ஷிப். இப்போ சில விசாஸ்ல எப்படி இருக்கும்னா, that country will think இவங்க வந்து நமக்கு வந்து burden ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி. So any of your blood relationship, close kith and kin, or any friend who is well off can sponsor you. He can say like I will take care of this and இதுல இருந்து நம்ம ப்ராசஸ் பண்ணிக்கலாம். I'll take care of this and இதுல இருந்து நம்ம I will take care of this particular candidate அப்படின்னு சொல்லிட்டு அவங்க they can give their own adukku sella documents irukku, they produce, you will get the visa.
நெக்ஸ்ட் தட் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம், ஜாப் கிடைச்சிச்சு, நம்ம ப்ரீவியஸ் எல்லாம் பண்ணி வச்சுட்டோம், நமக்கு வேலை கிடைச்சிச்சு, விசா வந்துருச்சு, அங்கிருந்து விசா வரும், நம்ம ரெடி ஆயிட்டோம், ஏர்போர்ட்டுக்கு போறோம் இப்ப எல்லாம்னு வச்சுக்கலாமே. இப்போ ஏர்போர்ட்டுக்கு போறோம்னு பிளான் பண்ணிட்டோம். அப்ப என்னெல்லாம் பண்ணிக்கலாம்னா, டோன்ட் பேனிக். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஹேண்ட் லக்கேஜ் வச்சுக்கோங்க. ஈச் ஏர்லைன்ஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் கிரைட்டீரியாஸ். இங்கேருந்து போகும்போது லக்கேஜஸ் நிறைய கொண்டு போக முடியாது, ஸ்பெசிபிக்கா தான் கொண்டு போகும், பர்டிகுலர் கேஜிஸ் தான் கொண்டு போக முடியும். வேற அங்கிருந்து வரும்போது நிறைய கொண்டு வந்துக்கலாம். ஸோ பர்டிகுலர் அந்த மேல நம்ம பார்த்திருப்போம்ல, சீட்டுக்கு மேல சின்ன கேபின் இருக்கும்ல, அதுல ஃபிட் ஆகிற மாதிரி சூட் கேசஸ் வச்சிருப்போம். தே ஹாவ் கிவன் டைமென்ஷன்ஸ் இந்த பர்டிகுலர் ஏர்கிராஃப்டோட வெப்சைட்ல அதோட டைமென்ஷன்ஸ் இருக்கும். ஸோ கையில எடுத்துட்டு போற ஹேண்ட் லக்கேஜ் யூ கேன் ஹாவ் வித் யூ. அதுலதான் உங்களோட இந்த பாஸ்போர்ட், என்ன டாக்குமெண்ட்ஸ் முக்கியமான அங்க இமிகிரேஷன்ல கொடுக்குற டாக்குமெண்ட்ஸ், அது எல்லாமே ரெடியா வச்சுக்கோ. ஸோ தட் யூ கிவ் இட் அண்ட் யூ கீப் இட் இன்சைட். ஹாவ் எ பென் வித் யூ. ஸோ வாட் இஸ் மெயின்லி ரெக்வயர்ட், யூ கீப் இட் தேர் வித் யூர் மொபைல் அண்ட் ஆல். அதுல வச்சுட்டு 2 லக்கேஜஸ், ஒன்னு பெருசு வந்து கார்கோல போடுறதுக்கு, ஒன்னு வந்து கேபின் லக்கேஜா வச்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஹவு இட் கோஸ். ஸோ கேன் ஐ ஹேவ் த நெக்ஸ்ட் ஸ்லைட்? சார் நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ் ப்ளீஸ். சோ இங்க எங்க போனாலும் நம்ம பேனிக் ஆக வேண்டாம். அங்க வந்து மே ஐ ஹெல்ப் யூன்னு எழுதி இருக்கும். என்ன உங்களுக்கு டவுட் இருந்தாலும் மே ஐ ஹெல்ப் யூன்னு அங்க எழுதி இருக்கவங்ககிட்ட போய் ஷோர் டு ஹெல்ப் யூ அவுட். நாட் ஒன்லி இன் த ஏர்போர்ட், எனி எம்பசி ஆர் எனி பிளேஸ் தேர் இஸ் அ PRO. அவங்க தான் உங்களுக்கு கோஆர்டினேட்டர் மாதிரி. அவங்கள போய் அப்ரோச் பண்ணீங்கன்னா இட் வில் பி ஈஸி. நம்ம போற இடத்தோட கல்ச்சர்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. கல்ச்சர் என்ன, அங்க என்ன மாதிரி கல்ச்சர் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொன்னா தெரிஞ்சுக்கிட்டா இட் வில் பி ஆடட் அட்வான்டேஜ். ஸோ இட் வில் கிவ் யூ அ ராப்போர்ட் டுவர்ட்ஸ் இட். நம்ம இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ், காலேஜ் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ்ல நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு, லைக் கேரியர் 360 ஆர் shiksha.com. இதெல்லாம் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் அதை பத்தினது தருது. ஸோ which college how அப்படிங்கறத யூ கேன் பிக் இட் அப். ஸோ ஐ ஹோப் ஸோ த செஷன் வாஸ் இன்ட்ரெஸ்டிங். எல்லாம் ரெடியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம ஃபிளைட் எடுத்து போறதுக்கு. மேக் ஷுர் லைக் வி ஆல் ஃபிளைட் டுகெதர். தேங்க் யூ. பை. ஐ ஹவ் கம் டு த எண்ட் ஆஃப் திஸ் செஷன். Yeah, thank you, ma'am. Thank you. Yeah. Induja. Yes, sir. You can give what? Yeah. Yes, sir. Ma'am, it was really wonderful session, ma'am. Very informative session da solnum, because even I had planned to start my career and higher studies ku foreign ta plan பண்ணிட்டு இருந்தேன். and இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான செஷன் ma'am. I don't know என்ன எக்ஸாம்ஸ் எழுதணும், என்ன பேண்ட்ல மார்க் இருக்கணும், how to approach others, எப்படி அப்ரோச் பண்ணணும். I get more information from this session, ma'am. I hope இத பார்த்துட்டு இருக்க எல்லாருமே வந்து ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் எடுத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் கிறிஸ்டல் கிளியரா இருந்துச்சு மேம். how to approach, ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் எப்படி போகணுங்கிறது ஒரு கிறிஸ்டல் கிளியரா கொடுத்திருக்கீங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் செஷன். இதை தொடர்ந்து மீண்டும் அடுத்த ஒரு தொடரில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மேம்.